வரலட்சுமி சரத்குமார் மற்றும் அவங்களோட குடும்பம் ரீசெண்டாக ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்தியிருந்தாங்க. இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வரலட்சுமி சரத்குமாரோட கணவர் நிக்கோலஸ் சச்தேவ் அவர்கள் வரலட்சுமியோட முதல் கணவர் பற்றி பேசியிருந்த விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வரலட்சுமி சரத்குமாருக்கும் நிக்கோலஸ் சச்தேவ் அவர்களுக்கும் சமீபத்தில் மேரேஜ் நடந்திருந்துச்சு. இவங்களோட மேரேஜ் ரொம்பவே கிராண்டாக பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் மிகப்பெரிய அளவில் ப்ரெஸ் பீப்புள் யாரையுமே அவங்க இன்வைட் பண்ணலை. அந்த ஒரு காரணத்தினால சமீபத்தில் அவங்க பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த ஒரு பிரஸ் மீட்ல பேச வந்திருந்த வரலட்சுமியோட கணவர் நிக்கோலஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே வணக்கம், என்ன உங்க யாருக்குமே தெரியாது, ஆனா ஒரு லெகசியான சரத்குமார் சார் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட பொண்ணான வரலட்சுமி சரத்குமாரை உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்களோட கணவர் தான் நான். வரலட்சுமி அவர்களுக்கு நான் முதல் கணவர் கிடையாது, நான் இரண்டாவது கணவர் தான். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு சினிமா தான் முதல் கணவர், சினிமா தான் முதல் காதல். அந்த அளவுக்கு அவங்க சினிமாவை நேசிக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி அப்படின்னே சொல்லலாம். அவர் போலவே தான் இவங்களும் சினிமாவை அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறாங்க. அதே போல் அவங்க அப்பாவையும் அவங்க அதிகமாகவே நேசிக்கிறாங்க. பொதுவாகவே பொண்ணுங்க கல்யாணம் ஆகிட்டா அவங்க பேருக்கு பின்னாடி அப்பா பேர் எடுத்துட்டு ஹஸ்பண்ட் பேரை போடுவாங்க. ஆனால் நான் அதை பண்ண போகிறது கிடையாது. அவங்க அப்பா மாதிரியான ஒரு லெஜண்ட் பேர் எப்பயுமே அவங்க கூட இருக்கணும். வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலஸ் அப்படின்னு இருந்தால் எனக்கு போதும். அதே போல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என் பேருக்கு பின்னாடி அவங்க பேரை நான் சேர்த்துக்க போகிறேன். என் குழந்தை பின்னாடியும் அவங்க பேரை நான் கண்டிப்பாக சேர்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பற்றி நிறைய கேள்விகள் இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே போல் சரத்குமார் சாரும் வந்து அவங்களோட மேரேஜை பற்றி பேசியிருந்தாங்க. வரலட்சுமி சரத்குமார் அவர்களும் அவங்களோட மேரேஜ் பற்றி பேசியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நிக்கோலஸ் அவர்கள் வரலட்சுமி சரத்குமாருக்கு நான் முதல் கணவர் இல்லை, அவங்களுக்கு வேற ஒருத்தர் முதல் கணவர் இருக்காருன்னு சொல்லியிருந்த விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் அவர்கள் தமிழில் அறிமுகமாக போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கன்னட சினிமாவில் மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் சிவராஜ்குமார். அந்த இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முன்னாடி அவர் தமிழில் சமீபத்தில் வெளிவந்திருந்த ஜெயிலர் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. அடுத்து கேப்டன் மில்லர் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. இதில் ஜெயிலர் படத்தில் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இவருக்கு கிடைச்சிருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்போவே இவர் சொன்னார், நான் கண்டிப்பாக தமிழில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு எனக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல, கூடிய சீக்கிரத்திலே அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கேப்டன் மில்லர் படத்தில் கூட ரொம்ப பெரிய நேரம் அவருக்கு இல்லை. அதனால இப்போ தமிழில் முழு மூச்சா ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்தை தியாகராஜன் அவர்கள் தான் இயக்க போறாங்களாமா. அதை தாண்டி இந்த படத்துல ஜாவா அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. மேலும் இந்த ஒரு படத்துல விக்ரம் அவர்கள் நடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஜெயிலர் படத்துல வந்த மாதிரியே ரொம்பவே மாசான ஆக்ஷன் படமா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.